மூன்றும் திருந்து சாத்விகமே ஆகுக என்று பெரிய புராணம் கூறுகிறது. பன்றி காட்டில் வாழும் இயல்புடையது. அன்னம் தாமரையில் வாழும் இயல்புடையது. காட்டில் வாழும் பன்றி பாதமாகிய தாமரையை தேடிச் சென்றது. தாமரையில் வாழும் அன்னம் சடையாகிய காட்டை தேடிச் சென்றது. இயல்புக்கு மாறாகச் சென்றால் இறைவனை காண முடியாது. திருமால் என்பவர் திருமகள் நாயகன், பிரம்மன் கலைமகள் நாயகன். பணத்தின் துடுக்கினாலும் படிப்பின் முறுக்கினாலும் பரமனை காண முடியாது. பக்தி ஒன்றாலேயே காண முடியும். இறைவன் உயிருக்கு உயிராய் இருக்கின்றான். உள்முகத்தாலேயே காண முயற்சி செய்ய வேண்டும். மாலும் அயனும் உள்ளே இருக்கின்ற இறைவனை வெளியே தேடியதனால் காண முடியவில்லை. தேடிக் கண்டுகொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடித் தேடனாத தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டுகொண்டேன். நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ. மாட மாளிகை சூழ் தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். இறைவனை அன்பினால் அகங்குழைந்து உருகி அழுதால் காணலாம். ஆராய்ச்சியால் காண முடியாது. அழுதால் உன்னை பெறலாமே என்கிறது மணிவாசகரின் திருவாசகம். உதித்தும் உணர்ந்தும் மறந்தும் இருக்கும் நிலையில் மாலும் அயனும் மாதேவனை காண இயலவில்லை.